அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி வழங்கக்கூடிய எழுத்தாளர் கவிஞர் பாபு சசிதரன் அவர்களுடைய கதவுகள் நூல் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்வு. நம்ம பாபு சசிதரன் அவர்கள் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், நிறைய அவரை பத்தி பன்முக திறமையாளர். அவரை பற்றி அறியாதவர்களுக்காக, நம் தமிழ் அமெரிக்க நேயர்களுக்காக குறிப்பாக இந்த குறிப்பை நான் சொல்ல விளைகிறேன். 6ஆம் வகுப்பிலிருந்தே கவிதை எழுதி கொண்டு வருகிறார். 2017ஆம் ஆண்டில் நிமிர் இலக்கிய வட்டத்தை நிறுவி கடந்த 7 வருடங்களாக அதை சிறப்பாக நடத்தி வருகிறார். அதில் நிறைய நூல் வெளியீடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நிமிர் புத்தக பட்டறை என்ற பதிப்பகத்தையும் நடத்தி வருகிறார். மராத்திய மாநில எழுத்தாளர் மன்றத்தின் கவியரங்க செயலாளர், தெலுங்கானா திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தில் இளைஞரணி தலைவர், பெங்களூர் தமிழ் சங்கத்தில் ஆயுள் கால உறுப்பினர், அமெரிக்க, ஐரோப்பிய, ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள பல தமிழ் அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கிறார். 6 நூல்களுக்கு மேல் வெளியிட்டு இருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர். சுமார் 500க்கும் மேற்பட்ட கவி அரங்கங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட ஊடக நிகழ்வுகள் ராஜ் டிவி, கலைஞர் டிவி, தமிழன் டிவி, பெப்பர் டிவி, வேந்தர் டிவி மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ, கோடை எஃப்எம், வானவில் எஃப்எம், இதிலெல்லாம் இவருடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறும்பட நடிகரும் கூட, வசனம் மற்றும் பாடலாசிரியர். இப்படி இவருடைய இலக்கிய பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர் எழுதிய கதவுகள் நூல் பற்றி இன்றைய கலந்துரையாடல் நிகழ்விற்கு உங்கள் அனைவர் சார்பிலும் அவரை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வாங்க பாபு, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். இனிய காலை வணக்கம், இனிய மாலை வணக்கம். அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கம். இதை உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். மகிழ்ச்சிங்க. ஏன்னா பாபு சசிதரன் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5-6 வருஷமா தெரியுமாங்க நம்ம நட்பு. சிறந்த தோழர் இருக்கும் இல்லையா? நிறைய, அதாவது சின்ன சின்ன குறுங்கவிதைகள்லாம் ரொம்ப அட்டகாசமா எழுதுவாங்க. காலையில ஒரு காலை வணக்கம் சொல்லும் பொழுதே ஒரு கவித்துவமா தான் ஒரு செய்தி அனுப்புவாரு. அதே மாதிரி எல்லா பெண் தோழமைகளையும், அவங்க வயது வித்தியாசம் கிடையாது, 2 வயதா இருந்தாலும் சரி, 80 வயதாக இருந்தாலும் சரி, அவரை பொறுத்த மட்டில் அவங்க தோழி தான். அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உள்ளாக்கியது. அவரை பத்தி நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் எழுதிய கதவுகள் நூலுக்கு நம்ம போகலாம். இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 192 பக்கங்கள் உள்ளது. இதை வடிவமைப்பு செஞ்சவங்க கலைவெளி. அது மட்டும் இல்லாம இது ₹180 இதனுடைய விலை. இந்த நூலை நான் எடுக்கும் போதே இவருடைய அற்புதமான ஒரு அர்ப்பணிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு அவர் அவருடைய பேரன்போடு தான் இவர் துவங்கி இருக்கிறார் இந்த நூலை. அதற்கே இவருக்கு ஏன்னா அவருடைய சீடர் மாதிரி தான் சொல்லணும் அவரை. பாடுபொருள் தந்த அன்பு மரக்கடை கதவுகளுக்கும், எழுதச் சொன்ன மும்பை விமான நிலைய கதவுகளுக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதை படிக்கும் போதே ரொம்ப நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. இக்கதவுகளை திறந்து வைத்த, இக்கதவுகளை கொண்டாடிய, கதவுகளாய் வாழும் என் நட்பெனும் உறவுகளுக்கும். இதை விட ஒரு அர்ப்பணிப்பு நட்புக்கு கொடுக்க முடியாது. ரொம்ப அழகாக அவருடைய துவக்கம், நூலின் துவக்கம் அமைந்திருந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இவருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த பாவலர் அறிவுமதி ஐயா அவர்கள், கவிஞர் பழனி பாரதி, கவிஞர் இசாக், நிறைய தமிழ் ஒளி, ராசமாணிக்கம், தேவிகா ராணி அவர்கள், சிங்கார சுகுமாரன், அன்புராஜ், நிறைய பேருக்கு இவர் ஒரு நன்றி உணர்வோட நன்றி சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா முதல் கவிதையாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதையோடு தொடங்கி இருக்கிறார். கதவுகளில் சந்திப்பும் இருக்கிறது, பிரிவும் இருக்கிறது. மொத்தத்தையும் அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க இல்லையா? ஒரு திறக்கக்கூடிய கதவில் துவக்கமும் இருக்கும், நிறைவும் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இந்த 3 வரிகள்ல இப்ப நம்ம பாபு சசிதரன் அவர்களுடைய கதவுகளுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறாங்க. நாம் எல்லோரும் அன்போடு அழைக்கக்கூடிய தாய் அண்ணன் அறிவுமதி அவர்கள். அது அவரு வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். திறந்து வெளிவருதலா, திறந்து உள் நுழைதலா, தட்டி திறத்தலா, தகர்த்து திறத்தலா, மூடி பூட்டுதலா, மூடி தாழ்பால் இடுதலா, திறக்க காற்று வருதலா, திறக்க வெள்ளம் வருதலா, திறக்க வெளிச்சம் வருதலா, திறக்க திறக்க திறந்து கொண்டே இருக்கின்றன கதவுகள்னு இவ்வளவு எதெல்லாம் இவர்களுடைய நூலில் இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக நச்சுன்னு அவருடைய அணிந்துரையில கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்துல அன்பும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம பாபு அவர்களுடைய கவிஞர் பழனி பாரதி அவர்கள் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறாங்க. அவருக்கும் இனிய வாழ்த்துகளும் ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன். இப்போ எண்ணுரை, இவங்க நம்ம பாபு சசிதரன் ஏற்கனவே இது ஒரு கவிதை நூல். இவருடைய எண்ணுரையே கவிதையா தான் துவங்கி இருக்கிறாரு. பூட்டி கிடந்த கதவுகளோடு பேசத் தொடங்கினேன், வலிகள் தெரிந்தது,
திறந்து கிடந்த கதவுகளிடம் பேசத் தொடங்கினேன். வழிகள் பிறந்தது. பூட்ட வேண்டிய கதவுகளிடம் பேசத் தொடங்கினேன். மனம் தெளிந்தது. திறக்க வேண்டிய கதவுகளிடம் பேசத் தொடங்கினேன். ஞானம் பிறந்தது. ஒரு ஓஷோ லெவலுக்கு எழுதியிருக்காங்க. முதல்ல அவருக்கு அதுக்கு ஒரு வாழ்த்து நான் சொல்லிக்கிறேன். அற்புதம், அற்புதம் உங்களுடைய துவக்கமே. ஏன்னா அந்த ஊமை கதவுகள் என்னை பேச வைத்ததால் இக்கவிதைகள் பிறந்தன அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நம்ம நினைப்போம் அதுக்கு என்ன ஜடம் தானே, கதவு தானே அப்படின்னு மரத்தால செஞ்சதுன்னு. அதற்கும் உயிர் உண்டு என்பதற்கு கவிஞர் அவர்கள் அழகாக அந்த எண்ணுரையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம கவிதைக்குள்ள போலாம். முதலாவதாக, அதாவது இவர் கவிதைகள் எல்லாமே பேசக்கூடியவை இருந்தாலும் நமக்கு நேர கட்டுப்பாடு இருக்கிறதுனால ஒரு சில என்னால் முடிந்ததை மட்டும் நம்ம எடுத்து இன்னைக்கு பேச போறோம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன் கதவுகள்னு பேர் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? எத்தனையோ நீங்க சொன்னீங்க, அதாவது திறக்கும் பொழுது ஒரு புதுசா வந்து வழி வரும், ஞானம் வரும், எல்லாம் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு எழுத்தாளருங்கிற பார்வையில எதற்காக இந்த தலைப்பு? தலைப்புன்றது விட அந்த பாடுபொருள்ல தான் நான் கவிதைகளே எழுதிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு அந்த காலகட்டத்துல நான் எழுதிக்கிட்டு இருக்க அந்த கவிதைகள் எல்லாம் கதவுகள் என்று தலைப்பிடப்பட்ட அந்த கதவுகளை பத்தி தான் நான் எழுதுறேன். 192 பக்கங்கள் சொன்னீங்க. கிட்டத்தட்ட 170 180 கவிதைகள் இருக்கும். எல்லா கவிதைகளுமே கதவுகள் பத்தின கவிதைகள் தான். அந்த கதவுகளுக்குள்ள பல கதவுகளை நாம் திறந்திருக்கும். இல்ல, அதனால கதவுகள்னு வைக்கிறது தான் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதவுகளை பாடுபொருளையே பத்தி பெயரா? உம் பாடுபொருளையும் பெயராகும். அருமை, அருமை. உங்களுடைய அந்த முதல்ல நான் ரசிச்ச கவிதை ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். என் சுவாச கதவை உன் நட்பு திறக்கிறது. நீ மெல்ல மெல்ல திறக்கையில் நான் நல்ல நல்ல வாசமாகிறேன். வாசமே ஒரு நல்ல விஷயம்தான். அதுல நல்ல நல்ல வாசமாகிறேன். ஏன்னா நட்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை முதல் கவிதையிலேயே நச்சுன்னு வச்சிருக்கிறீங்க. ஏன்னா என் சுவாச கதவை உன் நட்பு திறக்கிறது. ஏன்னா நம்ம உயிரோட்டமாக இந்த வாழ்க்கையில நம்ம வந்து நடமாடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய நட்பும் அன்பும் நேசமும் தான் நம்மள உயிர் போட வச்சிருக்கோம். அதைத்தான் நம்ம கவிஞர் எழுதியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். கவிஞர்கிட்டே கேட்கலாம். நீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்க சொல்லுங்க. உண்மைதான். நட்பு தான் வந்து எல்லா எல்லா இடத்துலயும் வந்து நம்மளை தூக்கி நிறுத்துறது. நட்பு இல்லாம யாராலுமே இருக்கவே முடியாது, இயங்கவே முடியாது. ஆக நட்பை வந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அதில் எழுதினது எல்லாமே அது உண்மைதான். அவர்கள் தான் நம்மை அதிகமாக திறக்கிறாங்க. நம்முடைய சில அதாவது என்னன்னா சில அந்தரங்கங்களை கூட நீங்கள் நட்பிடம் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் உறவுகளிடம் பகிர்ந்து கொள்ள முடியாதவற்றை கூட நீங்க நட்புகளோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நட்புகள் திறப்பது போல் யாரும் திறப்பதில்லை என்று நான் கருதுகிறேன். அருமை, அருமை. ஏன்னா அதுல அந்த 2வது அடியில நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா, மெல்ல மெல்ல திறக்கையில் நான் நல்ல நல்ல வாசமாகிறேன்னு. ஏன்னா இயற்கையிலேயே நமக்குள்ள ஒரு திறமைகள் இருந்தாலும், நம்ம கிட்ட நல்ல பண்புகள் இருந்தாலும், ஒரு நல்ல நட்பு அமையும் பொழுது இன்னும் பட்டை தீட்டிய வைரமாக நம்ம ஜொலிப்போங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஏன்னா அந்த அர்த்தத்துல தான் நீங்க எழுதியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல நட்பு அதுக்கு அமையும் பொழுது. அதற்கு சொல்லுங்க. உதாரணம் இப்ப இந்த நிகழ்ச்சி கூட சொல்லலாம். நன்றி, நன்றி. அடுத்ததாக உங்களுடைய கவிதையில் நான் ரசித்தது, கதவுகளுக்கு பின்னால் ஞானம் இருக்கலாம், காமம் இருக்கலாம், காதல் இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம், வாழ்க்கை இருக்கிறதா என்பதே கேள்வி. அடடடா, என்ன ஒரு கவிதை! அதாவது ஒரு நம்ம கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இதுக்குள்ள இதுதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திறந்தா நம்ம மனசுல இருக்கிறதா அங்க இருக்கும். அப்படி இருக்காது. அங்க பின்னாடி என்ன வேணா இருக்கலாம். ஞானமோ, காமமோ, காதலோ, கனவுகளோ, ஏன் வாழ்க்கை இருக்கிறதான்னு கூட தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு இந்த வரிகள் வந்து அப்படி சுண்டி இழுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வரிகளை நான் பார்த்தேன். இது நீங்க உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. இருத்தல் என்பதற்கும் வாழ்தல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பொருள் இருக்கிறது, ஆனால் அது வாழ்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். அது உயிரில்லாத பொருள். அதே போல மனிதர்களுக்கு சில இடத்தில் நாம் எல்லோரும் எல்லா இடத்திலும் வாழ்வதில்லை, எல்லோரும் எல்லா இடத்திலும் இருப்பதில்லை. எங்கேயே இருந்துட்டு இருப்போம், நம்மளுடைய நினைவுகள் வேற எங்கன்னா இருக்கும். அந்த இடத்துல இருத்தல் தான் இருக்கும், வாழ்தல் இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். பெண் தோழமைகளாக இருக்கட்டும், ஆண் தோழமைகளாக இருக்கட்டும், அவங்களோட சூழல் அந்த மாதிரி அமைந்துவிடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சு, ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஓவியர் ஆகணும், ஒரு நல்ல எழுத்தாளர் ஆகணும்லாம் கூட இருக்கலாம். ஆனா அதற்கு அந்த சூழல், அவங்க வீட்டு சூழல், அவங்க வீட்டுல இருக்க கணவரோ யாரோ அவங்களுக்கு
எந்த ஒரு வாய்ப்பும் தரமாட்டுறாங்க. அதை ஏன் அதுன்னு அதை நிராகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களால வந்து வாழ முடியாது, இருக்கதான் முடியும். அந்த சூழல் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஆராய்ச்சி மனநிலையோட இருக்கு, ஏதோ செய்யணும்னு நினைக்குது. அதற்கு அவங்க பெற்றோர்கள் தடையா இருக்கிறாங்கன்னு வச்சு, அப்போ அது என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு வந்து அதை குறித்த அந்த வாழ்வியல்ல அது வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்துகிட்டு அது இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் இருத்தலும் வாழ்தலும். அதே போல ஆண் தோழமைகளும் அவனுக்கு வேற எதனா வேலையில வந்து அவன் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சிருப்பான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா எங்கன்னா ஒரு கிளாரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருப்பான். அப்போ அவன் வந்து அவனுடைய கனவுகள் எல்லாம் அங்க இருக்கும். அப்போ வாழ்தல் என்பதும் இருத்தல் என்பதும் வெவ்வேறாக இருக்கிறது. அந்த இடத்தில் தான் காமம் இருக்கிறது, காதல் இருக்கிறது, எல்லாமும் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை இருக்கிறதா என்றால் வாழ்க்கை அவனுக்கு பிடித்த வாழ்க்கை, அவர்களுக்கு பிடித்த வாழ்க்கையாக அது இருக்கிறதா என்ற கேள்விதான் அந்த கதவுகள் மூலமாக நான் கேட்கிறேன். அருமை. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம வடிவேலு ஒரு திரைப்படத்த சொல்லியிருப்பாரு. இருக்கு, ஆனா இல்ல அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த இருத்தல் அப்படிங்கிறது, அது வந்து உண்மையிலேயே அது உயிர்ப்போட இருந்தால் மட்டும் தான். ஏன்னா குழந்தைகளுக்கு சில நேரத்துல நிறைய திறமைகள் இருக்கும். ஆனா இவங்க நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், வக்கீல் ஆகணும்னு நினைச்சேன். அந்த குழந்தை சிறந்த ஓவியரா இருக்கும். ஆனா அதனுடைய அந்த இருத்தலை உணராமல் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைங்கள ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீங்க அழகா எழுதியிருக்கிறீங்க. சிறப்பு, சிறப்பு. அடுத்த கவிதை பாருங்க. சாளரங்களை திறந்து வைத்திருக்கும் பலரும் கதவுகளை மட்டும் மூடியே வைத்திருக்கிறார்கள். எனக்கு இதை படிச்ச உடனே எப்படி தெரியுமா இருந்துச்சு? கை நிறைய பணம் இருக்கும், அவ்வளவு அவ்வளவு இயற்கையை வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணி அவ்வளவு கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டான். எல்லாம் எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பரம்பரைக்குன்னு வச்சிருப்பான். அதனால அவனுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், நான் ரொம்ப வந்து என்ன ஆடம்பரமா இருக்கிறேன்னு இந்த உலகத்துக்கு நான் காட்டிக்கணும்னு சாளரங்களை மட்டுமே திறந்து வைத்திருப்பார் அங்க வச்சிருக்கிறாங்க. கதவுகளை எப்பொழுதுமே, மனக்கதவுகளை எப்பவுமே மூடியே வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்க? கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுதான். அதாவது வந்து எல் சாளரங்களை திறந்து வைப்பவர்கள் கூட கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்கள்ன்றது இது வந்து நீங்க சொன்னதுதான். இப்போ ஒரு சின்ன அந்த சாளரம் என்பது சின்ன வழிதான். ஆனா கதவு என்பது பெரிய ஒரு குறியீடு. அந்த கதவை வந்து அவர்கள் மூடி வைத்துவிட்டு சாளரங்களை திறந்து வைக்கும் பொழுது கூட அவர்களால் முழுமையாக அந்த உணர்வை அனுபவிக்க முடியாது, அல்லது அந்த வாழ்வியலோடு பொருந்திவிட முடியாது என்பதற்கான குறியீடாக தான் அந்த கவிதையை நான். சிறப்பு, சிறப்பு. அடுத்ததா பாருங்க, எழுதியிருக்கிறாரு. தனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் படி தாண்டாமல் வாசலோடே வாழ்ந்து விடுகின்றன கதவுகள். என்ன ஒரு அற்புதமான ஒரு குறியீடு பாருங்க. அதுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற வழி இல்லை, என்னைய கொண்டு வந்து இங்க மாட்டி வச்சுட்டான் அப்படின்னு அப்படியே படி தாண்டாம வாசலோடே வாழ்ந்து விடுகின்றன. அப்ப கூட அது சும்மா இருக்கல, வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, எனக்கு கதவை கூட கொஞ்சம் பையதான் சாத்த, ஏன் அப்படி ஓங்கி சாத்துற, கோவம் வந்தா கதவிட்ட காட்டுவான். அதுக்கு கூட உணர்வுகள் இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த மாதிரியான கவிதைகள்லாம் நிறைய இவர் எழுதியிருக்கிறதுல நான் உணர்ந்தேன். நீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்க, சொல்லுங்க. இந்த கவிதை வந்து பெண் தோழமைகளுக்காக எழுதுனதுதான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பெண் வந்து தனக்கு விருப்பம் இருக்குதோ விருப்பம் இல்லையோ, நீங்க சொன்ன மாதிரி அதை எங்க இருந்து மாட்டி விட்டு போடுறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இருக்குதா இப்பயாவது கொஞ்சம் இந்த ஒரு கடந்த ஒரு 10-20 வருடங்களாக அவர்களிடம் ஆஹ், கேட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்க வயது வித்தியாசங்கள் பார்க்க மாட்டாங்க, நிறங்கள்லாம் கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் கணவன், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வாழத் தொடங்கிடும். அதே மாதிரிதான் அந்த கதவு மாதிரிதான் அந்த படியை தாண்டி அதால போக முடியாது. மாட்டி வச்சு அதோடைய வாழ்க்கை என்பது அந்த அரை வட்டம் தான். 180 டிகிரி, அதை விட சிலதை சரியா சாத்த முடியாது. அப்போ அதை விட கம்மியாயிடும். 150 டிகிரிலேயே முடிஞ்சிடும். அந்த 150 டிகிரிக்குள்ளேயே அந்த கதவு கடைசி வரையிலும் இருந்து வாழ்ந்து அது எத்தனை தலைமுறையோ அத்தனை தலைமுறையும் பார்த்துட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து என்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்பதனை அந்த குறியீடாக நான் சொல்லியிருக்கேன். சிறப்பு. படித்தண்டாமல் அங்கேயே இருந்து வாழ்ந்து விடுகிறது. கரெக்ட். வேற எங்கேயுமே அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு, இந்த சூழல் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆமா. ஏன்னா இது ஒரு பெண்ணிய கவிதையா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா பெண்கள் நிறைய பேர் வந்து என்னதான் படிச்சிருந்தாலும், இன்னைக்கு கூட ஒரு பொருள் வாங்குறதுக்கோ தன்னால சுயமா முடிவெடுக்க மாட்டாங்க. திரும்பவும் போய் யாருடைய ஒரு கீழையே தான், கொடைக்கு கீழையே தான் பணிஞ்சு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ காலம் பூரா அப்படியே வாழ்ந்து கடந்து போயிருவாங்க. அதே ஒரு குறியீடா வச்சு அற்புதமான கவிதை கொடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது பாருங்க. இன்பமோ துன்பமோ
குமுறுகிறது அறை, அனைத்திற்கும் சத்தமின்றிதான் சாத்தப்படுகின்றன கதவுகள். என்ன ஒரு அழகான, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மூடின கதவுக்குள்ள என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா, அந்த பெண் அழுறாளா இல்ல பெண்ணோ ஆணோ, இந்த இடத்துல நான் பெண்ணை மட்டுமே சொல்ல மாட்டேன், ஆண்கள் எத்தனை பேர் குமுறுகிறார்கள் தெரியுமா? வீட்டுல வச்சு வச்சு செய்வாங்க அவங்கள. ஏன்னா பொறுப்புங்கிற பேர்ல, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 தான், ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆம்பளை பிள்ளையா இருந்தா மட்டும்தான் அப்பா அம்மா பார்க்கணும் கடைசி வரைக்கும், அப்படிலாம் இல்ல. பெண் குழந்தைகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, பார்க்கவும் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இன்பமோ துன்பமோ குமுறுகிறது அதை அறைங்கிறத ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அது எதுவுமே வெளியே தெரியாதபடிக்கு எந்த ஒரு சலனமும் இல்லாம மௌனமாக சாத்தப்படுகிறது கதவுகள். அது ரொம்ப அழகான குறியீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க சொல்லுங்க உங்க பார்வைய. இது யாருக்குன்னாலும் பொருந்தும். நீங்க சொன்ன மாதிரி இந்த கவிதை வந்து யாருக்குன்னாலும் பொருந்தும். பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், அது இன்பமா இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும். சில நேரங்களில் இன்பங்களால் நாம் கதவை சாத்திக் கொள்கிறோம், சில நேரங்களில் துன்பங்களால் நம் கதவுகளை சாத்திக் கொள்கிறோம். ஆனால் எல்லா நேரத்திலும் சத்தத்தோட சாத்தணுன்ற அவசியமும் இல்லை, அது நடப்பதும் இல்லை. பல நேரங்களில் அது மௌனமாகத்தான் சாத்தப்படுகிறது இந்த கதவு. அது இன்பத்திற்காகவும் இருக்கலாம், துன்பத்திற்காகவும் இருக்கலாம். அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அது வீட்டுலதான் இருக்கணும்ன்றது இல்ல, வெளியே இருக்கலாம், அலுவலகத்துல இருக்கலாம். நீங்க திறந்த வெளியில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்கள் மனதை நீங்கள் சாத்திக் கொள்ளலாம், திறந்து கொள்ளலாம். அந்த அந்த குறியீடுல தான் வந்து அந்த கவிதையை நான் சொல்லியிருப்பேன். அதனால் மூடுவதற்கும் திறப்பதற்கும் உங்கள் மனம் எப்பொழுதும் தயாரான நிலையிலேயே தான் இருந்து கொண்டிருக்கும். நீங்க இருக்கிற நிலையிலிருந்து மூடுறீங்களா, இருக்கிற நிலையிலிருந்து திறக்கிறீங்களா என்பதுதான் வாழ்க்கை. அதுதான் அதை சொல்லியிருப்பேன். அதான், அதாவது குறிப்பா சொல்லணும்னா, சலனமற்ற மௌனமாக இருந்தாலும் சரி, சலசலக்கும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, கதவுகள் என்னமோ எப்பொழுதும் மௌனமாகத்தான் சாத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பொருள்ல எழுதியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எத்தனை முறை அடித்தாலும், கோபமாய் அறைந்தாலும், ஓங்கி எட்டி உதைத்தாலும், எதிர்த்து ஏதும் பேசாமல் இயங்கும் கதவுகள். எவ்வளோ அடி அப்படின்னு சொல்லுவோம்ல வாழ்க்கையில, அந்த மாதிரி எவ்வளவு சாத்தி வச்சாலும் சரி, எட்டி உதைச்சாலும் சரி, ஒண்ணுமே பேசாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என் வேலையை மட்டும் நான் பாக்குறேன் அப்படின்னு பொதுவா சொல்றது உண்டு இல்லையா? சில பேர் வேலையை மட்டும் பார்ப்பாங்க, பல பேர் வேலையை தவிர எல்லாத்தையும் பார்ப்பாங்க, மத்தவங்களுக்கு தலைவலி ஆயிருவாங்க. ஆனா கதவுகள் பாருங்க, எவ்வளவுதான் போராட்டமா இருந்தாலும் சரி, அதற்கு வலி இருந்தாலும் சரி, காட்டிக்கொள்வதே இல்லை. இந்த இடத்துல நான் வந்து நம்ம தாய் தகப்பனை பாக்குறேன் நிறைய வீடுகள்ல. ஒரு ஒரு வயசுக்கு அப்புறமா வந்து குழந்தைங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு கனவுகளோட காத்திருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளை செல்வங்கள் இருக்கே, பல பேரு கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுடுறாங்க. அவர்களை எட்டி உதைக்கிறதுங்கிறது மனசளவுல நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், வார்த்தைகள்ல எட்டி உதைக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி நேரங்கள்லயும் ஒண்ணுமே பேச மாட்டாங்க. என் பிள்ளை எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருந்தா சரின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நான் ஒரு தாய்மை உணர்வைத்தான் நான் அங்க பாக்குறேன். நீங்க என்ன நினைச்சு எழுதுறீங்க? அந்த கவிதையை இன்னொரு முறை வாசிங்களேன். இதுவரை எத்தனை முறை அடித்தாலும், கோபமாய் அறைந்தாலும், ஓங்கி எட்டி உதைத்தாலும், எதிர்த்தேதும் பேசாமல் இயங்கும் கதவுகள். நீங்க இதை அப்படியே ஒரு வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்களேன். உங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் புரட்டி போடும். நீங்க வந்து ஒரு உறவை வச்சு சொன்னீங்க இல்லையா, இதை நீங்க எந்த இடத்துல வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். இது உங்களுக்கு தனியாகவே இதை உங்களுக்கு பொருத்தி பாருங்களேன். எத்தனை முறை இந்த 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 சமூகம் நம்மளை எட்டி உதைக்கும், இல்ல இந்த அந்த சூழ்நிலை நம்மளை எட்டி உதைக்கும், இல்ல நம்மள எவ்வளவு ஓங்கி அறையும், நம்மளை அழ வைக்கும், எல்லாமே பண்ணும். ஆனா நம்ம அதுக்காக துவண்டு போடுறது இல்லை. வெகு சிலர் தான் வந்து துவண்டு போயிடுறாங்க. அப்போ அதுல இருந்து நம்ம இன்னும் இயங்கிக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த இயக்கத்திற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்து கொண்டே இருக்கு. அந்த காரணம் தான் நம்ம இயக்கி கொண்டே இருக்கிறது. அந்த காரணமாக இருப்பது குடும்பமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கலாம், நம்ம வாழ்வியல் ஓட்டமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு புரிதல், வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட நபருடைய புரிதல், ஒரு தனிநபருக்கு எப்படி இது பொருந்தது. அதே ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை நீங்க அப்படியே ஒரு பெண்ணுக்கு எடுத்து பொருத்தி பார்க்கலாம், ஒரு குழந்தைக்கு எடுத்து பொருத்தி பார்க்கலாம். அந்த குழந்தைக்கும் அதே மாதிரிதான் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு கணவனுக்கு எடுத்து பார்த்துக்கலாம், ஒரு அப்பா அம்மாவுக்கு எடுத்து பார்க்கலாம், ஒரு அலுவலகத்துல இருக்க மேலதிகாரிக்கு எடுத்து பார்க்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்திலே இருக்கிற கீழ்நிலையில வேலை செய்யறவங்களுக்கும் எடுத்து பார்க்கலாம். இப்படி சமூகத்துல எல்லாருக்குமே வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 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 ஒண்ணு இல்ல, வயது முதிர்ந்த ஒரு 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 பெரியவர் வந்து பிச்சை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இந்த கவிதையை பொருத்தி பாருங்க, அதுக்கும் கண்டிப்பா. சரியா இருக்கும். ம். எல்லாமே இருக்கு, எல்லாமே இந்த உலகத்துல இருக்கு, ஆனா அவருக்கானது இருக்குதானா இல்ல. ஆனா அந்த வாழ்க்கையை அவர் எப்படி புரட்டி போட்டுட்டே இருக்கு, ஆனா அவர் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு.
ஆமா. ஆக இது எல்லாத்துக்கும் பொதுவான இது எப்படின்னா, ஒரு எந்த மனநிலையில இருந்து நீங்க அந்த கவிதையை பாக்குறீங்களோ அந்த மனநிலைக்கு இந்த கவிதை உங்களுக்கு பொருத்தமாயிடும். ஆமா. அவ்வளவு. கையில வச்சிருக்கிற கப்புக்கு தகுந்த மாதிரி அது பழரசமா இல்ல சூடான தேநீரா காப்பியாங்கிறத கவிதையே முடிவு பண்ணும்னு அழகா சொல்லிட்டீங்க. இந்த விவசாயியை கூட எடுத்துக்கலாம் இல்லையா? எவ்வளவு அடி ஆமா, வந்தாலும் அவர் விவசாயிகளே விவசாயம் பண்றதை விடுறாரா? இல்ல. அத மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வைத்திருக்கக்கூடிய கப்புக்கு தகுந்த மாதிரி பானகத்தை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுவாகவே எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறி விடுவாய் இந்த மாதிரி மாறி. பாடுபொருள் எழுதியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததா பாருங்க. திறக்கையில் மகிழ்வாய் வாவென்று அழைப்பதும் மூடுகையில் சினுங்கியபடி போவென்று சொல்லும் குழந்தை கதவுகளை என்னவென்று சொல்வது அப்படின்னு கேக்குறாங்க. உண்மைதானே? நம்ம வீட்டை இப்போ எங்கேயாவது போகும்போது சில பேர் பூட்டை பிடிச்சி தொங்குவாங்க, அப்படியே பூட்டிட்டோமா பூட்டிட்டோமான்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கு என்னைக்குமே பாருங்களேன், நீங்க எங்க வேணா போங்க, நீங்க அரண்மனைக்கே போங்களேன், உங்களை அப்படியே அபிஷேகமே பண்ணாலும் வீட்டுக்கு குடிசை வீடா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அப்பா அப்படின்னு ஒரு மன நிறைவு வரும் நமக்கு. அந்த நம்ம வீடு நமக்காக உள்ள அந்த இடம் அது கொடுக்கிற மகிழ்வை எதுவுமே தர முடியாது. அப்ப அந்த வீட்டுல இருக்க கதவு நமக்கு ஒரு தாய் மாதிரி தானே. அது திறக்கையில் மகிழ்வாய் வாவென்று வா 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 ராசா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். கதவு திறக்கும் பொழுது போகும்போது என்ன கிளம்பி போறாங்களே நம்மளை விட்டுட்டுன்னு சினுங்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு அழகான கற்பனை இல்ல அது? சொல்லுங்க சசி, இது எப்படி எழுதுனீங்க? உண்மைதான். அது கதவுகள் குழந்தைகள் மாதிரிதான். நீங்க அவங்கள திறக்கும் பொழுது உங்களுக்கானது திறந்து விடும். அப்படி மூடும் பொழுது அந்த நேரத்துக்கு தான் மூடும். அந்த நேரத்துக்கு தான் அது மூடும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் போய் திறக்கலாம். ஆனா சரியான சாவியோட போகணும். அதுதான் அதுல முக்கியம். இப்ப அந்த அந்த வீட்டுல இப்ப அந்த குழந்தை கதவுகள்னு சொல்லும் பொழுது அந்த கதவுகளை ஒரு குழந்தையா பார்க்கிற ஒரு மனநிலை, அல்லது குழந்தைகளை கதவுகளாக பார்க்கிற மனநிலை, இது ரெண்டுமே அதுக்கு சரியா பொருந்தும். இப்ப நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறீங்கன்னு வச்சுங்களேன். வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு, 4 வயசு 5 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 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 பிள்ளை என்ன பண்ணும், வெளியே நம்ம கிளம்புறோம், அப்பா அம்மா கிளம்புறாங்கன்னா அடம் பிடிக்க ஆரம்பிச்சு, அழ ஆரம்பிக்கும். நானும் கூட வரேன், அழ ஆரம்பிக்கும். அந்த கூட கூட்டிட்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்போ இந்த கதவுக்கு பொருத்தி பாருங்களேன். அது திறக்கும் பொழுது அது எவ்வளவு ஆனந்தமா. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த கதவை திறக்கும் பொழுதே அது மேல இருந்து ஒரு வாசம் நம்ம மேல அப்படியே வீசும். ஒரு ஒரு அப்படியே டப்புன்னு ஒண்ணு அடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி அது நம்ம வீடுன்ற அந்த ஒரு சில நேரங்கள்ல நம்ம வீடா இல்லாத வேற இடங்கள்ல போகும்போது கூட அந்த வாசம் அந்த காத்து நம்ம அப்படியே நம்மள கட்டி பிடிச்சுக்கும். அதே மாதிரிதான் குழந்தைகள். நீங்க வீட்டு விட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் சுத்திட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்க நீங்க ஓடி பிடிச்சுப்பாங்க. அந்த அந்த ஒரு சூழல் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். கதவு குழந்தையாக, குழந்தை கதவாக இருக்கின்ற அந்த ஒரு படிமத்தை தான் அந்த கவிதைக்குள் நான். சிறப்பு. ரொம்ப அழகான ஒரு உவமை. ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி தான். குழந்தை எப்படி சினுங்கல், கதவு அப்படிதான் சினுங்கிட்டு நிக்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மைதான் அது. ரொம்ப சிறப்பு. அடுத்தது பாருங்க. இன்பங்களை திறக்கலாம், துன்பங்களை மூடலாம். நீ, நான், நாம் ஆகலாம். கதவுகளை பார், கதவாகி பார். அடாடாடா, ரொம்ப அற்புதம். அதாவது இன்பங்களை திறக்கலாம்னா மேலும் மேலும் நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நம்ம திறக்கக்கூடிய கதவுகள் சொல்லுவாங்க இல்லையா? சில பேரு ஒரு கதவை திறந்து பார்த்துட்டே போச்சு எல்லாமே போச்சு அப்படி சொல்லி அடுத்த கதவுக்கு போவே மாட்டாங்க. ஆனா அதுதான் கவிஞருங்க சொல்றாரு. இன்பங்களை நீ முயன்று கொண்டே இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய இன்பத்திற்கான கதவுகள் திறக்கப்படும். இன்பங்களை நீ முயற்சி செய்து கொண்டே திறக்கலாம். அப்போதான் நீ துன்பங்களை மூட முடியும்னு ரொம்ப அழகா அந்த படிமம் அப்படி நான் நினைச்சுக்கிட்டேன். நீ, நான், நாம் ஆகலாம். என்னைக்குமே நானு, எனக்கு, நான் வாங்கின பட்டம், நான் சம்பாதிச்சேன், என் வீடு அப்படிதான் பேசுவாங்க. பேச்சுக்கு கூட எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு, நம்ம வீடு நம்ம அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சொல்லும் பொழுது கூட தனிச்சு சுயநலமா என்னைக்குமே நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பாருங்க, நீ, நான், நாம் ஆகலாம், அந்த ஒரு இணைப்பு ரொம்ப அழகா கொடுத்திருந்தாரு. கதவுகளை பார், கதவாகி பார். சொல்றது இல்லையா? இன்னொருத்த ஷூல இருந்து நீ யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு அவன் வலி தெரியும் அப்படின்னு கோவத்துல சில பேர் சொல்லுவாங்க. இந்த கதவுகளை பார், இல்ல நீயே கதவாகி பார். அப்பதான் உனக்கு அந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ள அந்த ஒரு ஒரு உரையாடல்னே வச்சுக்கலாம், அது புரியும் அப்படின்னு அந்த நாமாகிற இடமும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்திச்சு. சொல்லுங்க. மிக சரியா சொல்லிட்டீங்க. நம்ம அடுத்த கவிதைக்கு போயிடலாம். கவிஞரை பேச விட்டுட்டு நான் பாருங்க, நான் ரொம்ப ரசிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கவிதைகள் என்னை பேச வச்சிருச்சுன்னு சிறப்பு. நினைக்கிறேன். அதற்கான விளக்கம் நீங்க சரியா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை மறுபடியும் நான் விளக்க வேண்டியது கிடையாது இல்லையா? நன்றி, அதனால அது நன்றி, சரியா அவ்வளவுதான். நன்றி. ஒவ்வொரு வீட்டின் முன்னும் போர் வீரனாய் நின்று கொண்டிருக்கின்றன கதவுகள்.
எந்த வீடானாலும் அரண்மனை. நச்சுன்னு இருக்குதுங்க அந்த கவிதை. ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஒரு சின்ன குடிசையா இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அதுதான் அரண்மனை இல்லையா? நான் சொன்னேன்ல, எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் மாட மாளிகை கூட கோபுரம் எங்க போனாலும் சரி, அவனுக்கு அவன் வீடு தான், அவன் வீட்டுல குடிக்கிற பழைய கஞ்சி தான் தேவாமிர்தமா இருக்கும். நமக்கும் அப்படிதான், அப்பாடி நம்ம வீடுன்னு. அதே மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. ஒரு போர் வீரனை போல் அந்த வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, முன்னும் பின்னும் இருக்கக்கூடியதை பத்தி எழுதியிருக்கிறாரு. அது எந்த வீடாக இருந்தாலும் சரின்னு. இதுல நீங்க சொன்ன மாதிரி, இதுல நான் சொன்னதைத்தான் நீங்களும் நினைச்சு எழுதியிருக்கிறீங்க. அடுத்த கவிதைக்கு நம்ம போகலாம். அடுத்த கவிதை இந்த பாருங்க. கவிதையில ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும். சொல்லுங்க. இந்த கவிதையில என்னன்னா, ம். இந்த கவிதையில போர் வீரன் மாதிரி நிற்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இதுல பாத்தீங்கன்னா, சட்ட ரீதியா இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. ம். ஒரு பூட்டிய கதவை நீங்க போய் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சட்ட ரீதியா அது தவறு. ம். அந்த இடத்துல அந்த காவல் காக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த வீட்டையும் காவல் காக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காவலாளியா நிக்கிற அந்த கதவு தான். நீங்க அந்த கதவை போய் நீங்க தகர்த்திட முடியாது. அது சும்மா கூட சாத்தி வச்சிருக்கட்டும், நீங்க திறந்துட முடியாது. அவன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், எஃப்ஐஆர் போட்டுருவான். என் வீட்டை உடைச்சிட்டான், என் வீட்டை திறந்துட்டான், என்னோட அனுமதி இல்லாம திறந்துட்டான். அப்போ அந்த இடத்துல யாரும் இல்லாத வீட்டுக்கு ஒரு காவலாளியாக இருப்பது கதவு தான். அந்த கதவு என்ன பண்ணும்னா, அது எந்த வீடா இருந்தாலும் தன்னை அரண்மனைக்கு உடைய காவலனாதான் அதை நினைச்சு. கண்டிப்பா. இது குறிப்பா ஆண் துணை இல்லாத வீடுகள்ல இதை யோசிப்பாரு. அப்ப அந்த கதவு தான் பாதுகாப்பு. கரெக்ட். பூட்டி வைத்திருக்கிற கதவு தான் அந்த பெண் பிள்ளைகளுக்கு, வீட்டுல இருக்க அந்த குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு. ஆக அந்த அந்த இடத்துலதான் அந்த கதவு ஒரு போர் வீரனை போய் கம்பீரமா நிற்கும். அந்த கதவு அது எந்த வீடா இருந்தாலும், ஒரு குடிசை வீடா இருந்தா கூட அது அப்படிதான் நிற்கும். அதை அதை எளிதில நீங்க உடைச்சிட்டு போக முடியாது. அப்படி போனீங்கன்னா அவங்க சட்ட ரீதியா போய் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். ஆமா, அதுதான் அந்த அது இடத்துல அத்துமீறலாகிவிடும் அந்த இடத்துல. அப்ப அத்துமீறல் ஆயிடும். ஆமா, அது ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. சிறப்பு. அடுத்தது பாருங்க. குளிர்ச்சிக்கு மூடப்படுகின்றன, வெக்கைக்கு திறக்கப்படுகின்றன, தேவைகள் கதவுகளிடம் இல்லை. அது சொல்லிச்சா என்னைய தோற மூடு அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. ஏன்னா அது சின்ன விடயம் தான், ஒரு சின்ன குட்டியோண்டு ஒரு விஷயம். குளிர்ச்சிக்கும் ரொம்ப குளிர்தே, மூடுப்பா மூடுப்பா ரொம்ப குளிர்தும்பாங்க. ஐயோ வெந்து தொலைது, கதவை திறந்து விட அப்படிம்பாங்க. இந்த மனுஷங்களுடைய தேவைகளுக்காக தான் இந்த கதவுகளுடைய திறப்போ மூடுதலோ அங்கே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு எழுதியிருக்கீங்க. நீங்க உங்க பார்வையில வேற ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. இல்ல, கரெக்ட் தான். நம்மளுடைய தேவைக்கு தான் நம்ம கதவை திறக்கிறோம், நம்ம மூடிக்கிறோம். ஆமா, கதவு கதவுக்கு எந்த இன்னைக்கு தேவையுமே கிடையாது. கதவுக்கு எந்த தேவையுமே கிடையாது. உண்மைதான், உண்மைதான். அது அழகா சொல்லியிருந்தீங்க. அடுத்த கவிதை பாருங்க. கதவுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்கிறார்கள். சிலர் மூடுவதால், சிலர் திறப்பதால். சிலர் மூடுவதால், சிலர் திறப்பதால் பிரச்சனை என்கிறது கதவு. அது என்னமோ இந்த கோர்ட்ல நம்ம சொல்லுவோம்ல, வழக்கு போடுற மாதிரி இருக்கு உங்களுடைய இந்த கவிதை. ஏன்னா இப்ப அவன் சொல்லுவான், செய்யற தப்பெல்லாம் இவன் செய்வான், அந்த கதவு தான் பிரச்சனை எல்லாத்துக்கும் அப்படின்னு. ஒரு இந்த வீட்டிலே எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல நான் இந்த இதை சொல்லியே ஆகணும். ஒரு விலை மாதர்கிட்ட போறவனா இருக்கட்டும், ஒரு ஒரு பெண்ணை தேடி போறவங்களா இருக்கட்டும், ஒரு தகாத உறவு பிறர் மனை பாக்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவன் மேல 1000 அழுக்கு வச்சுட்டு அடுத்தவங்களதான் குறை சொல்லுவான். நான் அந்த பெண்ணு தான் கூப்பிட்டாமா, இல்லைன்னா எனக்கு என்ன, எனக்கு மனசு சரியில்லை அதனால போனேம்மா, இவன் மேல என்னைக்குமே தப்பு சொல்ல மாட்டான். அது மாதிரியான ஒரு ஒரு காட்சிப்படுத்தல் எனக்கு அங்க வந்துச்சு. நீங்க என்ன நினைச்சு எழுதுறீங்க சொல்லுங்க. இல்ல, அதுதான் நீங்க நீங்க சொன்னதுதான். ஆனா என்ன இதுல என்னன்னா, ஆஹ் கதவுகள் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நினைச்சு போட்டுக்கிறது தான். இந்த கதவுகள் நீங்க கதவுகள்ன்றது ஒரு குறியீடு. அது எக்ஸ்டர்னலா நீங்க கதவை பார்க்க வேண்டாம், உங்க மனசுக்குள்ளேயே அந்த கதவுகளை பார்க்கணும். அந்த கதவுகளை திறக்கிறதும் மூடுறதும் பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருக்கும். அதை வைத்துதான் நான் அதை எழுதியிருக்கேன். உண்மைதான், உண்மைதான். ஏன்னா சில நேரத்துல சொல்லுவாங்க இல்லையா, பேச வேண்டிய நேரத்துல பேசாம விட்ட வார்த்தைகளும், பேசக்கூடாத வார்த்தைகளை நம்ம தப்பான இடத்துல பேசினாலும் பிரச்சனை ஆயிரும். அந்த ஒரு பொருண்மையிலையும் இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா திறக்கிறதுனால மூடுறதுனாலன்னு சொல்லி அழகா எழுதியிருந்தீங்க. கதவு திறந்தேன், காற்று, வெளிச்சம், வெப்பம், குளிர் எல்லாம் உள்ளே வந்தன, கதவு மட்டும் வெளியிலேயே நின்றது. எவ்வளவு ஒரு அழகான குறியீடு. ஒரு வீட்டுடைய ஒரு தகப்பனை கொண்டு முன்னாடி கண்ணு முன்னாடி எனக்கு நிறுத்துச்சு. நான் திறந்து நின்ன ஒரு குடும்பத்தை துவங்குறேன். அங்க எனக்கு சந்தோஷம், துக்கம், ஒரு ஒரு பெருமை, எல்லாமே கருணை, எல்லா விதமான உணர்வுகளும் எல்லாம் உள்ள வருது. ஆனா அவர் மட்டும் தனிச்சு இருப்பாரு எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்துச்சு. இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த கதவை குறியீடாக வைத்துக்கொண்டு ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், என் கணவனார், எந்த ஒரு இதுவரை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு அனுமானமா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. சரிதான்.
அது வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த குடும்பத்துக்கு உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க அப்படியே ஒரு ஓரமா நின்னுட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு திருமணம் நடக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த அப்பா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்கும். எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அவர் ஒரு ஓரமா உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரிதான் கதவும். எல்லாருக்கும் திறந்து விட்டு அது ஒரு ஓரமா ஒரு சாத்தப்பட்டிருக்கும் ஒரு ஓரத்துல அது இருந்து அந்த எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு வைபவம் நடக்குது வீட்டுல, ஒரு விழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கதவு திறந்தது பிறகு அந்த கதவு ஒரு ஓரமா நின்று எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும். அதற்குள்ள எத்தனையோ வழிகள் இருக்கும். சூப்பர். ரொம்ப அதுதான் அதுல அழகு, சொல்லி. அழகு, அழகு. அடுத்தது பாருங்க, இது வந்து இது எப்படி எடுக்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு ஒரு நூதனமா யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இருள் பிரபஞ்சத்தின் கதவு, உயிர்களை இரவில் மூடி பகலில் திறக்கிறது வானம். அடாடாடாடா. ஒரு தாய் வந்து ஒரு அருமையா அந்த குழந்தைய பக்குவமா மூடி வச்சு தூங்க வைக்கிற மாதிரி உயிர்களை இரவில் மூடி பகலில் திறக்கிறது வானம்னு வானத்தை ஒரு தாய் மாதிரி வச்சு பார்க்கலாம். அந்த இருள் தான் நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சூன்யம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த இருள் தான் அந்த பிரபஞ்சத்தோட பெரும் கதவு. அந்த ஆக்சுவலா அந்த இருட்டு நேரத்துல எந்த ஒரு சத்தமே இல்லாம வெறும் அந்த பூச்சிகள் சத்தத்துல மட்டும், நிலா வெளிச்சத்திலேயோ ஏதோ, நிலா கூட இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், அந்த உணர்வை அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அது ஏதோ நம்மள ஏதோ ஒரு இயற்கை நம்மளை அரவணைக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் நமக்கு. அது மாதிரி எனக்கு இது தோணுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட கதவு தான் இந்த இருள்னும், உயிர்களை இரவில் மூடி பகலில் பத்திரமாக திறந்து விடுகிறது வானம் அப்படின்னு இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அடைச்சு வைப்பாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கு உங்களுடைய கவிதையுடைய இந்த பொருண்மை. நீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்க? அதுதானா? கவிஞருக்கு வேற அதேதான். ஏதாவது சிந்தனைகள் ஆக்சுவலா இது இருக்கிறா? ஒரு ஒரு பாயிண்ட் அதுல அதிகம், ஒரு கூடுதலா சொல்லணும்னா, பாதி இருள்ல இருந்து தான் எல்லோருமே தொடங்குறோம். ஆமா. அம்மாவோட வயித்துல இருக்கும் பொழுது அங்க இருள்ல இருந்தா தொடங்குது எல்லாரோட வாழ்க்கைக்கும். அதே மாதிரிதான் இது வந்து பிரபஞ்சத்தினுடைய இருள், அதுல இருந்து தொடங்குது. அதுக்கப்புறம் இரவு பகலை திறந்து வைப்பது வந்து வானம் என்ற அந்த கண்ணோட்டத்துல தான் நான் எழுதுவேன். அற்புதம்ங்க. அடுத்தது பாருங்க, அவர் அதாவது வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் அதுல பொதிஞ்சிட்டார். அப்புறம் சும்மாவா 180க்கு மேல எழுதியிருக்கிறார். அடகு கடையின் கதவுகள் அறிவதில்லை, அடைகாக்கும் பொருட்கள் பலரின் சோகத்தை உள்ளடக்கி மூழ்கிக் கொண்டிருப்பதை. எவ்வளவு ஒரு வலியான ஒரு வரிகள் பாருங்க. ஏன்னா அது அந்த அந்த கதவுகளுக்கு மட்டும்தான் தெரியும் யார் யாரு எத்தனை வலியோட கழுத்துல கடைசியா இருக்கக்கூடிய அந்த தாலியை கூட கொண்டு வைப்பாங்க சில பேர். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கும். ஐயோ, பக்கத்துல இருந்து அதாவது உதவி செய்யலாம், அந்த மாதிரி நமக்கு துடிக்கும் இங்க மனசு. அந்த மாதிரியான ஒரு சோகத்தை தான் இந்த கதவுகள் அப்போ எத்தனை சோகம் பார்த்திருக்கோம், எவ்வளவு வலிகளை பார்த்திருக்கோம். அந்த அடைகாக்கும் பொருட்களுடைய அது உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற சோகத்தை அந்த கதவுகள் தான் அறியும் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க. அதுல இதுக்கு மேல அதுல விளக்கம் சொல்ல ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த கவிதைக்கு போறோம். திறந்து மூடுதல் கதவுகளின் பிரஜையில் இல்லை, அவைகளின் நகர்தலுக்கான வாழ்வை பிடிகளே தீர்மானிக்கின்றன, கைப்பிடிகளே தீர்மானிக்கின்றன அப்படின்னு எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு கவிதை. இதை பத்தி உங்க வாயால் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைச்சீங்க, நினைச்சு எழுதுனீங்க? கதவு தான் திறக்கணும் தான் மூடணும்ன்றது எப்பொழுதுமே அது நினைச்சதே கிடையாது. அதை திறக்கணும் மூடணும்ன்றதுன்றத வந்து எந்த இடத்துல நீங்க பிடிச்சி அதை மூடுறீங்களோ அதை தள்ளுறீங்களோ அந்த பிடிகள் தான் தீர்மானிக்கிறது. அந்த பிடிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதற்கு அமைந்து விடுகிறது என்பதை பொறுத்து அதனுடைய திறத்தலும் மூடுதலும் மாறிவிடுகிறது. சில இடங்கள்ல வந்து பிடிகளே இருக்காது. அப்ப பிடிகளே இல்லாத இடத்துல அதை திறக்கிறதே சிரமமா இருக்கும். சில நேரங்கள்ல அதை மூடுறதே சிரமமா இருக்கும். ஒரு பிடி இல்லாத கதவை நீங்க மூட முயற்சி பண்ணுங்க, உங்களால மூடவே முடியாது. அப்ப அந்த மூடுறதையும் திறக்கிறதையும் எது தீர்மானிக்குது? அந்த கதவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த பிடிகள் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா தீர்மானிக்கும். அப்போ அவ்வளோ நீங்க எல்லாவற்றையும் செஞ்சு அவ்வளவு பெரிய கதவை உருவாக்கி எங்க போய் எடுத்துட்டு போய் அதோடைய நகர்தலம் நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னா அந்த பிடியில தான் வைக்கிறீங்க. இந்த பிடி தான் அதற்கு வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பா இருக்கு. அதை நீங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரை தீர்மானிக்கிறதே எதனா ஒரு ஒரு ஆள் சின்ன ஆளா இருக்கும். யாருன்னா ஒரு ஆளா இருக்கும். ஒரு குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்துல தீர்க்கமான முடிவு எடுக்கிறவங்க ஒரு ஒரு ஆளா இருக்கும். இப்படி அதை நீங்க எதோட வேணாலும் பொருத்தி பார்த்து. அருமை. திறக்கிறதோ மூடுறதோ கடைசியில கொண்டு வச்சாரு பாருங்க, கை பிடியில இருக்குது அப்படின்னு. ரொம்ப சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி எது கூட வேணாலும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும். அடுத்த கவிதை பாருங்க. தாளிடப்படா கதவுகளில் நிஜங்கள் விழித்திருக்கின்றன, தாளிடப்பட்ட கதவுகளில் நினைவுகள் விழித்திருக்கின்றன. நிஜங்கள், நினைவுகளின் கதவுகள்.
நினைவுகள் நிஜங்களின் கதவுகள். ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஒரு சொல் விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு அந்த மையம் கமலஹாசன் வந்து நிறைய விஷயங்கள்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் தலையை பிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இதை கூர்ந்து படிக்கலைன்னா அதை உணர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நுட்பமா அழகா எழுதியிருக்கிறீங்க. பூட்டாத கதவுகளுக்குள்ள நிஜங்கள் விழித்திருக்கின்றனங்கிறது எப்பேற்பட்ட, அதுதான் உண்மை, சத்தியம் அங்கதான் இருக்கும். கதவு மூடியே இருக்காது, ஆனா அங்க நிஜங்கள் முழிச்சு கொண்டே இருக்கும்னு எழுதியிருக்கிறாரு. ஆனா மூடி இருக்கக்கூடிய கதவுகளுக்கு பின்னாலதான் எத்தனையோ இன்பமோ துன்பமோ, முன்னாடி நிறைய உணர்வுகளை நிறைய கொட்டி கொடுத்திருந்தாரு கவிஞர். அத்தனை நினைவுகளும் அங்கே விழித்திருக்கும். எங்க தாழ் போட்ட அந்த கதவுகள்ல அங்கே நிஜங்கள் நினைவுகளின் கதவுகளாகவும், நினைவுகள் நிஜங்களின் கதவுகளாகவும் உருப்பெறுகிறது அப்படிங்கறத எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுவும் கூடுதலா சொல்ல நினைச்சீங்கன்னா சொல்லலாம். இல்ல, சிறப்பு. நல்லது. அடுத்தது பாருங்க. அத்தனை அலங்காரத்தையும் கொடுத்து விட்டு வீட்டில் அடிமையாகத்தான் நிற்க வைத்திருக்கிறார்கள் கதவுகளை. ஏன்னா பார்த்து பார்த்து வடிப்பாங்க. எனக்கு இதுல சாமி வேணும், இங்க தாமரை வேணும், இங்க லக்ஷ்மி வேணும், இங்க யானை வேணும், கஜலட்சுமி வேணும்னு பார்த்து பார்த்து வைப்பாங்க. ஆனா அது வீட்டுக்குள்ள போக முடியுமா கதவால? அது வாசல்லே தான் ஒரு போர் வீரனை போல, வீட்டுல காவல் காக்கிற ஒரு நாயை போல அடிமையாகத்தான் அந்த வீட்டில் இருக்கும். எத்தனை அலங்காரங்கள் செய்திருந்தாலும்னு ரொம்ப அற்புதமா இதை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் வாழ்க்கையில பொருத்தி பார்த்தா ரொம்ப பெருமையா நினைச்சுக்குவாங்க. இது எனக்காக எழுதியிருக்காரு கவிஞர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எழுதியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா சேர்த்துக்கங்க. இதுல பெரும்பாலுமான கவிதைகள்ல வந்து நான் பெண் தோழமைகளை மையப்படுத்தி தான் நான் எழுதியிருப்பேன். இந்த கவிதையும் அப்படி எழுதப்பட்டதுதான். ஒரு பெண் வந்து எனக்கு பெரிய ஆடம்பரமான மாளிகை கட்டி கொடு, பெரிய வீடு கட்டி கொடு, எனக்கு தங்க ஆபரணங்கள் வாங்கி கொடு, வசதி வாய்ப்புகளோட என்னை வச்சுக்கோ அப்படிலாம் கேட்க மாட்டான். அவளுக்கு தேவையானது என்னவா இருக்கும்னா, ஒரு கணவன் கிட்ட இருந்து ஒரு சின்ன அன்பு. நான் சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்குடா, நல்லா சமைச்சிருக்கேன், நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இது. நீ எவ்வளவையும் கொடுத்துட்டு ஒரு 10 சவரனுக்கு நகையை வாங்கி கொடுத்துட்டு பெரிய பங்களா வீட்டுல வச்சுட்டு ஒண்ணுமே பேசாம இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிதான் இந்த இந்த கதவு. எல்லா அலங்காரத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன என்னவா வச்சிருக்க? நீ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, எல்லாம் வச்சிருக்க, என்னவா வச்சிருக்க? அதை நம்ம கேட்கவே முடியாது. அதுதான் அந்த கதவுக்கு. கதவுகிட்ட வந்து எல்லாம் நல்லா சிறப்பா வடிவமைச்சிருப்பான். ரொம்ப அழகான டிசைன் இருக்கும், வார்னிஷ் போட்டிருப்பான், அடிக்கடி தொடச்சி வைப்பான், ஃபுல்லா பல பல பலன்னு வச்சிருப்பான். அதை கிளீன் பண்றதுக்கு கூட ஒரு ஆள் போட்டு வச்சிருப்பான். ஆனா அந்த சாத்தும் போது இழுத்து அடிச்சு சாத்துவான் இந்த வீட்டு ஓனர். அப்போ அந்த கதவுக்கு வலிக்கும்ல. இதேதான் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும். இதுல வந்து ஒரு செய்தியை சொல்லணும். என்னன்னா, இந்த தொகுப்பை வந்து நான் எழுதிட்டு இந்த கவிதைக்கு அது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதிட்டு எல்லாருக்கும் எப்போதுமே நான் இந்த தொகுப்பு எழுதுனேன்னா நான் அப்பா அம்மா கிட்ட கொடுப்பேன் அந்த தொகுப்பு. இந்த தொகுப்பையும் அதே மாதிரி கொடுத்தேன். ஒரு கொடுத்துட்டு நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் வீட்டுக்கு போனேன். அப்ப அம்மா அந்த தொகுப்பை படிச்சிட்டு இருந்தாங்க. படிச்சிட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு உள்ள போறேன், அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. ஹாலில் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஒரு எதிர்க்கு அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. ஒரே அமைதி. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பொறுமையா ஆரம்பிச்சாங்க. அப்பா, இந்த கவிதையெல்லாம் நீ தான் எழுதுனியா அப்படின்னு. ஆமாம்மா, நான் தான் எழுதினேன். என்ன விஷயம்? இல்லப்பா, இப்படியெல்லாம் எழுதியிருக்க அப்படின்னா. என்னம்மா புரியலையே அப்படின்னு. இல்லப்பா, நீ எதை நினைச்சு எழுதுனன்னு தெரியல, ஆனா நிறைய கவிதைகள் இந்த கதவுகளுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க கண் கலங்கி அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என் கண் கலங்கிடுச்சு. எங்க அப்பா எழுந்து போயிட்டாரு. இப்போ அந்த கதவுகள் வந்து யாரை நோக்கி எழுதப்பட்டதோ, அல்லது ஒரு ஒரு கவிதை ஒரு ஒரு என்னுடைய அந்த இடத்துல என்னோட தாயின்னு நான் பார்க்கல, ஒரு பெண்ணாக தான் பார்க்கிறேன். இல்ல யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அதுதான் பார்க்கிறேன். அதை வந்து உணர்வுபூர்வமா ஒரு கவிதை அவங்கள வந்து அதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவங்களை இணைக்குதுன்னு நினைக்கும் போது அந்த கவிதைக்குடைய வெற்றியா நான் கருது. அதுவும் எங்க அம்மா அதை வந்து பார்த்து அதை வந்து அவ்வளவு தூரம் அவங்க உணர்ந்து அதை ஃபீல் பண்ணாங்கன்னும் பொழுது என்னால, எனக்கு அன்னைக்கெல்லாம் தூக்கமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு எனக்கு அமைஞ்சிருச்சு. அது அது வந்து அவங்க சொல்லும் போது ரொம்ப, அவங்க இப்பயும் சொல்லுவாங்க, ரொம்ப மனசு பாதிச்ச கவிதைகள் நிறைய இருக்கு. சில இடங்கள்ல நானே எடுத்து வாசிச்சு பார்த்துப்பேன், என்ன பொருத்தி பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கவிதை வந்து அந்த மாதிரியான ஒரு கவிதை. இல்ல ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது உண்மையை சொல்லணும்னா
பெண்களுக்கு வந்து நான் என்ன உனக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்கேன், வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், நகை வாங்கி கொடுத்துருக்கேன்னு அலங்கார பதுமையா 1000 செஞ்சிருப்பாங்க. ஆனா அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கவே மாட்டாங்க. அதுதான் அங்க சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அது அம்மாவுக்கும் மனசளவுல வந்து என்னை நான் அங்கே பார்த்தேன். இதை விட உங்களுக்கு வேற என்ன விருது வேணும்? ஏன்னா உங்க அம்மாவின் கண்களில் வந்த அந்த ஆனந்த கண்ணீர் தான் உங்களுக்கு கிடைச்ச பெரிய விருது. நம்ம இப்போ கவிதைகள் நிறைய இருக்கு. இந்த புத்தகத்தை வாங்கி வாங்கி படிச்சு நீங்கள்லாம் வந்து மகிழணும்னு கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல நேர காப்பு கருதி இந்த நிறைவு கவிதையாக ஒன்ன சொல்லிட்டு நம்ம நிறைவுக்கு வருவோம். நீ பூட்ட மறந்த கதவு நான், நான் திறக்க மறந்த கதவு நீ, உன்னில் பூட்டி என்னில் திறக்கும் கதவாவது எப்போது. பாருங்க, இத வந்து லவ் பண்ற பிள்ளைகள்லாம் இத கொடுத்துட்டு அலைய போகுது ஊருக்குள்ள இனிமேல். அப்படி ஒரு சிறப்பான ஒரு கவிதை இது. இது வந்து இதுல விளக்குறதுக்கு அங்க சூட்சுமமாக பல விஷயங்கள் உள்ள வந்து பேசணும்னா இதுக்கு ஒரு மணி நேரம் நம்ம பேசலாம். ஏன்னா ஒரு பெண்ணோ ஆணோ அவர்களுடைய சுயம் அவர்களை நேசிப்பவர்களால் மட்டுமே அறியப்படும். ஏன்னா சும்மா சாமானியனால எதிர்த்தால இருக்கிறவங்களால நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி சில பேருக்கு தான் ஒர்க் ஆகும்னு. அது காதல் மட்டும் இல்ல, நட்புலையும் அது நடக்கும் சில நேரத்துல. ஏன்னா நமக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நம்ம நட்பு தான் சொல்லுவாங்க. உன்னால முடியும் யா செய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு பல பேர் எனக்கு வழிகாட்டியிருப்பாங்க, உங்களுக்கு பல பேர் தோழமைகளோ உறவுகளோ உங்க மனைவியோ கூட உங்களுக்கு வழிகாட்டியிருப்பாங்க. இப்படி யாரோட வேணாலும் பொருத்தி பார்த்துக்கலாம். குறிப்பாக மைய புள்ளியாக நீங்க வச்சதா நான் நினைக்கிறது ஒரு தலைவனும் தலைவிக்குமான இந்த அற்புதமான ஒரு அது ஒரு மலர் வந்து மென்மையாக திறப்பது போன்ற ஒரு கவிதையாக இந்த கவிதையை நான் நினைத்தேன். அதனால் இதை முத்தாய்ப்பாக இதை சொல்லி நிறைவுக்கு வரலாம்னு நினைச்சேன். நீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்க அதுக்குன்னு சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். முழுக்க முழுக்க இந்த கவிதை முழுக்க முழுக்க காதல், அன்புதான், பாசம், நேசம் தான் இதுல. ஆனா அது நீங்க கூர்ந்து அந்த கவிதையை ஒரு 2-3 முறை வாசிக்கும் பொழுது, நீ பூட்ட மறந்த கதவு நான், நான் திறக்க மறந்த கதவு நீ என்பதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனோரீதியான கருத்துக்கள் உள்ள இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம திறக்க மாட்டோம், சில நேரங்கள்ல நம்ம பூட்ட மாட்டோம். அது வந்து உள்ள இருக்கும். இப்போ பூட்ட மறந்த கதவு நான் அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா சில இடத்துல பூட்டுறது நல்லதா இருக்கும், சில இடத்துல திறக்கிறது நல்லதா இருக்கும். அப்ப எந்த இடத்துல திறக்கணும், எந்த இடத்துல பூட்டணும்ன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாருக்கிட்டையும் இல்ல, குறிப்பாக உங்களுக்கு நெருக்கமான அன்புடையவர்களிடம் அது தெரிஞ்சிருக்கும். சில சில நேரங்கள்ல சண்டை சச்சரவுகள் வரும், அந்த இடத்துல பூட்டத்தான் வேணும். அந்த இடத்துல நான் ஆர்கியூ பண்றேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம இழந்துருவோம், உறவுகளை இழந்துருவோம். அதுதான் அந்த இடத்துல அதை வந்து இன்னும் விளக்கமா அது உள்ள போகலாம். ஆனா மேலோட்டமா பாத்தீங்கன்னா அந்த கவிதை ரொம்ப அழகா ஒரு காதலை சொல்லுகிற ஒரு கவிதையா இருக்கும். உள்ள நீங்க ஆழமா அதுக்குள்ள நீங்க போக போக அது வந்து ஒரு தத்துவார்த்தமான கவிதையா உங்களுக்கு தெரியும். அதனால அந்த வரிகளை நீங்க எடுத்து அதோட நீங்க பொருத்தி பார்த்து வாழும் பொழுதுதான் அந்த கவிதை வந்து காதலை தாண்டிய ஒரு அனுபவத்தை, தத்துவத்தை அது கொடுக்கும். மாற்று உண்மைதான். கருத்து. ஏன்னா நீ திறக்க மறந்த கவிதை நான் சொன்ன இடத்துல, அதாவது வாழ்க்கையில சில பேர் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு நீங்க அன்னைக்கு அப்படி சொல்லிட்டீங்க எனக்கு என்ன பாதிச்சிருச்சும்பாங்க. பொதுவா ஒரு கணவனோ மனைவியோ அப்பப்ப அவங்கவங்க பிரச்சனைய எனக்கு கஷ்டமா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு மனசை விட்டு பேசவே மாட்டாங்க நிறைய பேர். மனசுக்குள்ளே வச்சு அப்படியே பூட்டிக்குவாங்க. அதுதான் அந்த மனக்கதவை பூட்டுதல்னு சொல்றது. அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க நீங்க. நேரத்துல திறக்க வேண்டிய நேரத்துல திறக்கணும், மூட வேண்டிய நேரத்துல மூடணும். ஏன்னா கோபமா இருக்கும்போது அப்ப போய் சொரிஞ்சிட்டு இருந்தோம்னா அது வேற மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப அழகாக நீங்க சொன்ன மாதிரி வலிகளும் சரி வாஞ்சையும் சரி இந்த கவிதைக்குள் பொதிந்து இருக்கிறது. அது ஒரு அற்புதமான கவிதையா நானும் பாக்குறேன். உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு எழுத்தாளரா, கவிஞராக, தோழராக நம் நேயர்களுக்கு உங்கள் கருத்து. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்குமான ஒரு செய்தியாக, வாசிப்பை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாசித்த புத்தகத்திலிருந்து நீங்கள் ஒரே ஒரு செய்தி வாசிச்சீங்கன்னா அந்த புத்தகத்துடைய ஆசிரியருக்கு ஒரு போன் பண்ணி நீங்க என்ன உங்களோட கருத்தோ அதை எழுதுறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட ஒரு நிமிடம் 2 நிமிடம் அவரோட பேசுங்க. உங்களை பாதித்த, நீங்கள் உணர்ந்த, நீங்கள் அனுபவித்த அந்த நூலின் மூலமாக அதை அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. அது எதற்குன்னா அடுத்த நூல் அவர் எழுதுறதுக்கு அதுதான் உரமா இருக்கும். ஏன்னா அது இந்த மாதிரி அந்த ஒரு உணர்வை அது கொடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ரொம்ப அழகா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நூலுக்கான பயணத்துல அவங்க அதை கொண்டு போவாங்க, அது எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் வாசித்த நல்ல நூல்களை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அதன் மூலமா அந்த வந்து அந்த வாசகர்கள் மூலமாகத்தான் வந்து இந்த கவிதையோ அந்த படைப்போ கடத்தப்படும்.
படைப்பாளனை விட்டுருங்க, படைப்பாளன் அதுக்கப்புறம் தான். முதல்ல அந்த படைப்பு கடத்தப்படும். படைப்பு எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த அந்த நம்ம செய்யும் பொழுதுதான் அந்த படைப்பு வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு படைப்பாக அது மாறும். அதனால அந்த இதையும் இப்ப செஞ்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு செய்ய சொல்லி வேண்டுகிறேன். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை முன்னெடுத்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நண்பர் ஆஸ்டின். ஆஸ்டின் அவர்களுக்கும், என்னோட அன்பு தோழமை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் எனது நெஞ்செனிக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் தொப்புள் கொடி உறவுகள், தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்கு அன்பும் ஆதரவும் தந்து என் எழுத்துக்களை ஆதரிக்கும் உங்கள் அனைவரின் பொற்பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். சிறப்புங்க, சிறப்பு, ரொம்ப சிறப்பு, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா ஒரு படைப்பாளனுக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச பெருமை விருது, அவருடைய படைப்புகள் விமர்சிக்கப்படுதல், அதற்கான கருத்துக்களும் வாழ்த்துக்களும் அவர்கிட்ட வந்து சேரும் பொழுது, நீங்க சொன்ன மாதிரி முழு புத்தகத்தையும் சொல்ல வேண்டாம், ஒரு 4 வரி என்ன உணர்ந்தீங்கிறத பகிர்ந்து கொள்ளும் பொழுது மேலும் மேலும் அடடா நம்ம எழுதுனது ஒருத்தங்களை பாதிச்சிருக்கிறது, நல்ல விதமா இன்னும் எழுதணும் அப்படின்னு அந்த படைப்பாளனுக்கு ஒரு உந்துகோலா இருக்கும், ஊக்கமாக இருக்கும். அதனால தொடர்ந்து வாசிங்க, நேசிங்கன்னு சொல்லி அழகாக உங்களுடைய வாழ்த்துறையை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இது போல நிறைய நிறைய உலகம் பேசக்கூடிய மேல, அதாவது தமிழ் தாயோட துணையோட நிறைய நீங்க எழுதணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். இந்த நம்ம தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கு வந்து இவ்வளவு நேரம் கலந்துரையாடல் செய்ததற்கு நன்றி. இப்ப நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம இப்ப வரோம். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும், காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் இணைப்பை உங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிருங்கள். தொடர்ந்து தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியை கண்டு ஆதரியுங்கள். அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. வாழ்க செந்தமிழ். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம். வணக்கம். பேரன்புடன் காமாபு சசிதரன். நன்றி, வணக்கம். வணக்கங்க.